கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போமா? யாக்கோபே நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே நீ வேரூன்றுவா. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகனே நீ வேரூன்றுவா. உங்க மகிமைக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்க ஆளுகைக்காய் நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு ஆராதனையும், உமக்கு துதியும், உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசனம் 48ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. யாக்கோபனுடைய வாழ்க்கையில் 2 நிலையில் உள்ள அனுபவங்கள் யாக்கோபுக்கு இருக்கிறது. யாக்கோபனுடைய வாழ்க்கையினுடைய முந்தின நிலைமையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் ஓடி போகும் பொழுது அவனுடைய முந்தின நிலை அங்கே எப்படி இருந்தது? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலை, சகோதரனால் பகைக்கப்பட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலை. ஒரே நாளில் தாய், தகப்பன், சகோதரர்கள், உறவுகள் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு ஓடி செல்லும் பொழுது அவன் பெத்தேல் என்கிற இடத்துல வந்து அங்கே ஒரு தனித்தவனாக ஒரு கல்லை எடுத்து தலையிலே தலைமாட்டில் வைத்து கொண்டு அதில் தொங்குகிறான். இருள் சூழ்ந்திருக்கிறது, சூரியன் அஸ்தமித்து விட்டது அவனுடைய வாழ்க்கையில். அப்பொழுது ஆண்டவர் தரிசனத்தில் வந்து யாக்கோபோடு பேசுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசினார். ஒன்றுமில்லாத நிலை, கோலும் தடியுமாக அவன் புறப்பட்டு சென்றார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய முந்தின நிலை. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபை கைவிடலை. பிந்தின நிலைமையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அவன் போய் திரும்பி 20 வருஷத்துக்கு பிறகு வரும்பொழுது ஒரு பெரிய பரிவாரத்தோடு அவன் திரும்பி வந்தான். அதுதான் அவனுடைய பிந்தின நிலை. அப்போ கைவிடப்பட்ட நிலையிலையும் யாக்கோபோடு தேவன் இருந்தார், மேன்மையான நிலையிலையும் தேவன் அவனோடு இருந்தார். இதுபோல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் உங்கள் கூட, யாருமே இல்லாமல் இருந்தாலும் உங்கள் கூட கர்த்தர் இருப்பார், கரம் பிடிச்சு நடத்துவார். உனக்கு நான் சொன்னதை செய்யும் மட்டும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு யாக்கோபுக்கு சொன்னாரே, அதேபடி ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லவா? உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார்.
உங்கள் குடும்பத்தில் அப்படி செய்வார். நீங்கள் ஆனால் ஒன்று செய்யணும். என்ன செய்யணுமா? யாக்கோவே, நான் அழைத்திருக்க இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. தேவனுக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். யாக்கோபு அன்றைக்கு தேவனுக்கு செவி கொடுத்தான். அதனால் ஆண்டவரை பற்றி கொண்டான், ஆண்டவரை பிடித்து கொண்டான், செவி கொடுத்து பற்றி கொண்டான். அதனால் யாக்கோபை கர்த்தர் கைவிடாமல் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். அவனுக்கு நல்ல மேன்மைகளை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படி செய்வார். பற்றி கொள்ளுங்க, செவி கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, யாக்கோபை போல நாங்கள் உமக்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.